ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஹிட் லிஸ்ட்டுங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படத்தோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் ஃபாஸ்ட்டாக ஒரு 10 நிமிஷத்தில் கதையை பார்த்துட்டு வந்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே இன்ஸ்பெக்டர் சரத்குமாரை காட்டுறாங்க. இவர் இப்போதாங்க சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்காரு. அதே சென்னையில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க ஒரு இன்னசென்ட் பாய் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவர் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவருக்கு ஒரு தங்கச்சி அம்மான்னு சொல்லிட்டு ஒரு குடும்பமாக ஹாப்பியாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன குடும்பம். அவங்க அப்பா இறந்துட்டாங்க, ஹீரோட அப்பா. ஹீரோவை பற்றி சொல்லணுன்னா, இவர் நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டார். நம்ம சாப்பிட்றதுக்காக இன்னொரு உயிரை கொல்றதா அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் நான்வெஜ்ஜே தான் ஒரு உயிராக பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடேரியனையுமே ஒரு உயிர் தான், அதையுமே நம்ம கொண்டு சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம், அதுவே பெரிய பாவங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு. நம்ம சரத்குமாரோட ஒய்ஃப் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பிஸ்னஸ்க்கு நம்ம ஹீரோ ஒரு ஆப்பு கிரியேட் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த ஃபங்க்ஷனில் தான் ஹீரோ இப்போ பேசிகிட்டு இருக்காரு. அந்த ஃபங்க்ஷனில் சரத்குமாருமே வந்திருக்காரு. சரத்குமார்கிட்ட அவங்க ஒய்ஃப் இந்த மாதிரி இவர் தாங்க இந்த ஆப்லாம் டெவலப் பண்ணாருன்னு சொல்லிட்டு ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. சரத்குமார்கிட்ட பேசிகிட்டு இருக்கப்போ ஹீரோக்கு கால் மேலே கால் வந்துகிட்டே இருக்கு. ஹீரோவும் கட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இதை பார்த்து சரத்குமார் ஏதாவது முக்கியமான காலாக இருக்க போது எடுத்து பேசுங்கன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. ஹீரோவுமே தனியாக போய் ஃபோனை அட்டன் பண்ணி பேசுகிறாரு. அங்கிட்டு பேசுகிற நபரும் உங்கள் அம்மாவையும் தங்கச்சியும் நான் கடத்திட்டு அவங்க 2 பேரும் உனக்கு உயிரோட வேணும்னு நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்கணும்னு சொல்கிறாரு. யாராக எடுத்தாலுமே இது ப்ராங்க் கால்னு தான் நினைப்பாங்க. அதே மாதிரி ஹீரோவும் கேஷுவலாக எடுத்து கட் பண்ணிவிட்டு அவங்க அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. ஃபோன் போக மாட்டுது, சுவிட்ச் ஆஃப்னு வருது. அதுக்கப்புறம் தான் இவருக்கு பயம் வருது. திரும்ப அதே நம்பருக்கு ஃபோன் பண்ணால் ஃபோனு போக மாட்டுது. என்னடா பண்ணுறதுன்னு புரியாமல் இருந்தவர் சரத்குமார் அப்போ தான் காரில் கிளம்பி போயிட்டுருக்காரு. டக்குன்னு ஓடி போய் கார் முன்னாடி உழவும் காரை உடனே ஸ்டாப் பண்ணிட்டு என்னப்பா ஏன் இப்படி ஓடி வரேன்னு கேட்கவும் ஹீரோ நடந்தது எல்லாத்தையுமே சரத்குமார்கிட்ட சொல்கிறாரு. சரத்குமாருமே அதை கேஷுவலாக தான் எடுத்துக்கிறாரு. எங்கேயாவது வெளில போயிருப்பாங்க, ஃபோனில் சார்ஜ் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கும், முதல்ல நீங்கள் வீட்டுக்கு போங்க வந்துடுவாங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோ கூட ஒரு கான்ஸ்டபிளையும் அனுப்பிடுறாங்க. வீட்டில் போய் அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக தேடி பார்த்தாலும் காணோம். சரி சொந்தக்காரவங்க தெரிஞ்சவங்க வீட்டுக்கு இது போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லா ரிலேட்டிவ் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாலும் இங்கே வரலப்பான்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு இன்னும் பயம் அதிகமாகுது. உடனே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க ஹீரோவும் கான்ஸ்டபிளும். அந்த அப்பார்ட்மெண்ட்டோட சிசிடிவி கேமராலாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க கரெக்டாக ஒரு 6 மணி போல் காரை எடுத்துகிட்டு வெளில மார்க்கெட்டுக்கு கிளம்பியிருக்காங்க. திரும்ப வரவே இல்லைன்னு தெரியுது. சரி அந்த கார் நம்பரை நோட் பண்ணி அந்த கார் எங்கெங்கெல்லாம் கிராஸ் பண்ணியிருக்கு, எந்தெந்த டோல்கேட்லாம் கிராஸ் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு சிசிடிவி கண்ட்ரோல் ரூமுக்கு போய் ஏரியாவை கிராஸ் பண்ண காரு திரும்ப ரிட்டர்ன் வரவே இல்லைன்னு தெரியுது. சரி அந்த சைடு இருக்க சரௌண்டிங் ஏரியாவில் செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸருக்குலாம் இன்ஃபர்மேஷன் கொடுக்க அந்த ரெட் கலர் கார் இங்கே தான் சார் ஒரு மரத்தில் மோதி நிற்கிதுன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வர உடனே ஹீரோ சரத்குமார்னு சொல்லிட்டு மொத்த டீமும் அங்கே போகிறாங்க. காருக்குள்ளே ஆள் யாருமே இல்லை, கார் திறந்து கிடக்கு. சரி பக்கத்தில் யாராவது பார்த்த விட்னஸ் இருக்காங்களான்னு பார்க்குறாரு. அங்கே சிசிடிவி கேமராவும் வேறு இல்லாதனால யாராவது பார்த்த சாட்சி இருக்கான்னு பார்க்குறப்ப பக்கத்தில் ஒரு இளநீ கடைக்காரர் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அவரை கூப்பிட்டு விசாரித்தா நான் நடந்ததெல்லாம் பார்த்தேன் சார், ஒருத்தன் முகமூடி போட்டுக்கிட்டு இந்த வேன்லேருந்து இறங்கி இந்த காரில் இருக்க அம்மாவையும் பொண்ணையும் கடத்திட்டு போனதை என் கண்ணால் பார்த்தேன் சார்னு சொல்லி சாட்சி சொல்கிறாரு. என்ன அந்த இளநீ கடைக்காரர்கிட்ட கடத்திட்டு போனவனோட வேன் என்னன்னு கேட்க மினி வேன் சார், அது ஒரு பிளாக் கலரில் இருந்துச்சுன்னு சொல்ல சரி அந்த மாதிரி வேன்லாம் எப்படி எங்கெங்கே கிராஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு டோல்கேட்டில் பார்த்தா அது எந்த இடத்தையுமே கிராஸ் பண்ணல. உடனே சரத்குமார் என்ன நினைக்கிறாருன்னா இந்த வேன் கண்டிப்பாக சிட்டியை விட்டு வெளில போயிருக்காது, சிட்டிக்குள்ளேயே தான் இருக்கணும், அதுவும் 20 கிலோமீட்டர் ரேடியஸில் தான் இருக்கணும், 20 கிலோமீட்டர் ரேடியஸில் எல்லா இடத்துலையும் சர்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சரத்குமார் போலீஸ் ஆஃபீஸுக்கெலாம் ஆர்டர் கொடுக்க இங்கே ஹீரோ பயங்கர சோகமாக இருக்கார். நீ கொஞ்சம் வெளில வெயிட் பண்ணுப்பான்னு சொல்லிட்டு இன்னொரு கான்ஸ்டபிளை கூப்பிட்டு அவன் ஃபோனை வாங்கி அவன் ஃபோனை ஃபுல்லாக ஹேக் பண்ணுங்க, அவன் எது யார்கிட்ட கால் பேசினாலும் நமக்கு தெரிகிற மாதிரி, ஏன்னா அவன் ஏதாவது நமக்கு தெரியாமல் பண்ணிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோட பைக்கில் ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கருமே அவருக்கு தெரியாமல் வைங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாரு நம்ம சரத்குமார். இப்போ ஹீரோவோட ஃபோனை போலீஸ் ஹேக் பண்ணிட்டாங்க. ஹீரோ யார்கிட்ட பேசினாலுமே அவங்களால ஒட்டு கேட்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஹீரோட பைக்லேயும் ஜிபிஎஸ் ட்ராக்கர் வச்சுருக்காங்க இல்லையா. அங்கே ஸ்டேஷன்லேயே ஓரமாக உட்காந்துருக்க ஹீரோக்கு மறுபடியும் மாஸ்க் மேன்ட்டேருந்து கால் வருது. நீ எங்கேயாவது தனியாக போய் பேசுன்னு சொல்லவும் ஹீரோ உடனே ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் பேசுகிறாரு. இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸை நம்பலைன்னா உங்கள் அம்மாவும் தங்கச்சியும் உனக்கு கிடைக்கவே மாட்டாங்க, இன்னும் நான் 20 கிலோமீட்டர் ரேடியஸில் தான் இருக்கேன்னு சொல்லியிருப்பாங்களே, நான் உனக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன் அந்த பாருன்னு சொல்கிறப்ப தான் தெரியுது அந்த மினிவேனை எடுத்து ஒரு ராலிக்குள்ளே ஏற்றிட்டு வேறு வண்டியில் போயிருக்காங்கன்னு தெரியுது. நான் இப்போ இந்த ஏரியாலே இல்லை, கண்ட்ரியை விட்டு வேற கண்ட்ரிக்கு மாறிட்டேன்னு சொல்லி மாஸ்க்மேன் சொல்கிறாரு. உடனே ஹீரோவாக அழுதுகிட்டு உனக்கு என்ன தான் வேணும்னு என்ன சொன்னாலும் நான் பண்ணுறேன், எங்கள் அம்மாவையும் தங்கச்சியை மட்டும் விட்டுருன்னு சொல்ல முதல்ல இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸை நம்புறதை விட்டுட்டு நான் சொல்கிறத மட்டும் செய்யின்னு சொல்கிறாரு மாஸ்க்மேனு. சரத்குமாருமே இவங்க பேசின எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் மாஸ்க்மேன் ஹீரோக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருப்பார் இல்லையா, அந்த வீடியோவையும் காமிச்சு அவன் கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போயிட்டேன்னு சொல்கிறான் சார்னு சொல்ல சரத்குமார் நீ ஒன்றும் பயப்படாதப்பா, அவன் என்னென்னலாம் சொல்கிறானோ அதை மட்டும் செய்யின்னு சொல்லிட்டு ஹீரோவை அனுப்பி விட்டுடுறாரு. ஹீரோ போனதுக்கப்புறம் 2-3 கான்ஸ்டபிளை மப்டியில் அவனுக்கு தெரியாமலே அவனை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பி விடுறாரு.
ஹீரோ ஸ்டேஷனை விட்டு வெளில வந்த உடனே மாஸ்க் மேன் கால் பண்ணுறான். அதுவும் வீடியோ கால் பண்ணுறான். பைக் முன்னாடி வீடியோ கால் வச்சுக்கிட்டே நீ போகணும் அப்படின்னு சொல்ல, அதே மாதிரி ஓட்டிக்கிட்டே போகிறான். இன்னும் போன்னு சொல்ல ஹீரோவும் ஓட்டிக்கிட்டே வராரு. இந்த இடத்துல ஸ்டாப் பண்ண, உனக்கு சைடில் ஒரு சிக்கன் கடை இருக்கா அப்படின்னு சொல்ல, ஆமாம் சார்னு சொல்ல, நீ உள்ளே போன்னு சொல்ல, நான் எதுக்கு சார் இங்கே உள்ளே போகணுன்னு சொல்ல, நீ இப்போ உள்ளே போகலைன்னா உனக்கு உங்கள் அம்மாவும் தங்கச்சியும் உயிரோட கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லி மிரட்டவும் ஹீரோ வேறு வழி இல்லாமல் அந்த கோழி கடைக்குள்ளே போகிறாரு. அங்கே ஏற்கச்சக்கமான கோழிங்களை கொன்று கறி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்து இவருக்கு வாந்தியே வந்துடுது. சார் நான் என்ன தான் பண்ணணும் சீக்கிரம் சொல்லுங்கன்னு சொல்ல, அங்கே இருக்க ஏதாவது உனக்கு பிடிச்ச கோழியை வாங்கிட்டு வான்னு சொல்ல ஹீரோவும் வாங்கிக்கிட்டு போகிறாரு. இப்போ அடுத்து நான் என்ன சார் பண்ணணும்னு சொல்ல, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்ல, இவரும் வருத்தத்தோட வீட்டுக்கு அந்த கோழி எடுத்துகிட்டு வந்துடுறாரு. இவர் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தாங்க இல்லையா போலீஸ் ஆஃபீஸர்ஸ், அவங்க எல்லாம் அந்த அப்பார்ட்மெண்ட் சிசிடிவி கண்ட்ரோல் ரூம்லேயே உட்காந்துருக்காங்க. ஹீரோ எப்போயாவது வெளில வந்தோடனே திரும்ப ஃபாலோ பண்ணுறதுக்காக. இங்கே ஹீரோ உள்ளே போனார் இல்லையா, மறுபடியும் மாஸ்க் மேன் கால் பண்ணுறாரு. ஃபோனை டிவியில் கனெக்ட் பண்ண சொல்கிறாரு. இப்போ டிவியில் இருந்துக்கிட்டே பேசுகிறாரு. அதாவது அவரோட தங்கச்சியை வந்து கட்டி வச்சு மேலே மெழுகு பத்தியெல்லாம் கொளுத்தி வச்சு அது உருகி வர்றது உங்கள் தங்கச்சி மேலே உழுவுற மாதிரி ஒரு செட்டப்பை பண்ணி வச்சுருக்காரு. இதில் அந்த பொண்ணு கதறி அழுவுது. சரி என் தங்கச்சியை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கதறாரு. அப்போ உன் தங்கச்சியை விடணும்னா அந்த கோழியை நீ கொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் ஒரு டீ டோட்டலர் இல்லையா, ஒரு சின்ன பயிரை கூட கொல்லக்கூடாதுன்னு நினைப்பாரு. ஒரு கோழியை எப்படா கொல்றதுன்னு ஃபஸ்ட்டு பயப்படுறாரு. எங்கள் தங்கச்சி அழுது துடிக்கிறத பார்த்து வேறு வழியே இல்லாமல் கத்தி எடுத்து கொண்டுடுறாரு அந்த கோழியை. மாஸ்க் மேன் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு வேலைக்காக உன்னை சூஸ் பண்ணேன், ஆனால் நீ கொலையே பண்ண மாட்டேன்னு எனக்கு லேட்டாக தான் தெரிஞ்சிச்சு. நல்ல வேலை, இப்போ இந்த கோழியை கொண்டுட்டீங்கன்னா நீ கண்டிப்பாக மனுஷங்களையும் கொல்லுவேன். நாளை காலைல உனக்கான வேலையை நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. அடுத்த நாள் காலைல ஹீரோ எழுந்திரிச்ச உடனே ஃபோனில் கனெக்ட் ஆன மாஸ்க் மேன் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புன்னு சொல்கிறாரு. இந்த மாஸ்க் மேனுக்கு ஹீரோவை 3 கான்ஸ்டபிள்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்கங்கிற விஷயமும் தெரிஞ்சிருக்கு. பத்தாவதுக்கு அவரோட ஃபோனை ஹேக் பண்ணியிருக்காங்க, அவரோட சட்டையிலையும் பட்டன் கேமரா வச்சு நோட் பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிற எல்லா விஷயமே மாஸ்க் மேனுக்கு தெரிஞ்சிருது. ஸோ பட்டன் கேமராவை கழட்டி போட சொல்கிறாரு. அவரோட ஃபோனை தூக்கி போட்டுட்டு அதுக்கு பதிலாக நான் வேறு ஃபோன் இந்த இடத்துல வச்சுருக்கேன், அதை எடுத்துக்கோன்னு சொல்கிறாரு. ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த கான்ஸ்டபிளையும் தசை திருப்பிடுறாரு. சார் நான் இப்போ எங்கே தான் சார் போகணுன்னு சொல்ல, நீ வந்துட்ட லொக்கேஷனுக்கு அங்கே ஒரு வீடு இருக்கா, அந்த வீட்டுக்குள்ளே போன்னு சொல்ல, அது ஒரு பெரிய ரவுடியோட வீடுங்க. நான் உள்ளே போய் அண்ணனை பார்க்கணுன்னு சொன்னால் விடமாட்டுறாங்க. உடனே மாஸ்க் மேன் ஒருத்தரோட பேர் சொல்லி அவர் அனுப்புனாருன்னு சொல்ல, உன்னை விட்டுருவாங்கன்னு சொல்ல, அதே மாதிரி சொல்ல உள்ளே போய் அந்த ரவுடியை மீட் பண்ணுறாரு. அந்த ரவுடியோட பேர் கிறிஸ்டோபர்னு வச்சுக்கலாம். ஸோ கிறிஸ்டோபர்கிட்ட போய் கிறிஸ்டோபரே கொல்லணும் அப்படின்னு சொல்லுங்க. அந்த ரவுடி கக்கா புக்கான்னு சிரிக்கிறாரு. என்னடா இவன் நம்மகிட்டே வந்து நம்மளை கொல்லணும்னு ரேட்டு பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு உன்னை யாரை அனுப்புனதுன்னு கேட்க ஹீரோவுமே நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறாரு. இப்போ அந்த மாஸ்க் மேனை அந்த ரவுடியோட ஃபோன்லேயே கனெக்ட் ஆகுறாரு. ரவுடியோட ஃபோனை டிவியில் கனெக்ட் பண்ண சொல்கிறாரு. பார்த்தா பெரிய ட்விஸ்ட்டுங்க. ரவுடியோட தம்பியை கடத்தி ஒரு தண்ணி தொட்டியில் போட்டு வச்சுருக்காரு. அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி நொம்பிக்கிட்டே இருக்கும். டைம் ஆக ஆக அந்த தண்ணி ஃபுல்லாக நொம்பியும் உன் தம்பி மூச்சு திணறி இறந்துருவான்னு சொல்கிறாரு. அதே மாதிரி ஹீரோவோட அம்மா தங்கச்சிக்குமே ஒரு டாஸ்க்கை பண்ணி வச்சுருக்காரு. இந்த மாஸ்க் மேனு ரவுடிக்கிட்டையும் ஹீரோக்கிட்டையும் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க 2 பேரோட குடும்பமே இங்கே உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் 2 பேரும் அடிச்சுக்கணும், யார் உயிரோடு இருக்கீங்களோ அவங்களோட குடும்பம் மட்டும் காப்பாற்றப்படும்னு சொல்ல, பெரிய ரவுடியை ஹீரோ எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாருன்னே தெரியல. ஸோ இது 1-on-1 மேட்ச்சு. ரவுடியோட ஆளுங்க எல்லாரும் வெளில போயிடணும்னு மாஸ்க் மேன் ஒரு ரூல்ஸை போடவும் எல்லாரும் வெளில போய் கதவை போட்டிடுறாங்க. இப்போ ஹீரோவும் ரவுடியும் மட்டும்தான் மாற்றி அடிச்சுக்கிறாங்க. ஹீரோவுக்கு குடும்பம்னா உயிர், அதனால் எப்படியோ ரவுடியை போட்டு அடித்து கஷ்டப்பட்டு கொண்டுடுறாரு. ரவுடியை கொண்டுட்டனால ஹீரோவோட ஃபேமிலியை காப்பாற்றிடுறாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா ரவுடியோட ஆளுங்க சுற்றி வெளில இருக்காங்க. ஹீரோ எப்படி தப்பிக்க போகிறாருன்னே தெரில. நல்ல வேலைங்க அந்த நேரத்தில் சரத்குமார் கடவுள் மாதிரி வந்து ரவுடிங்கெல்லாம் அடித்து போட்டு ஹீரோவை ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிடுறாரு. ஏன்னா ஹீரோ தான் இப்போ ஒரு கொலை பண்ணியிருக்காரு இல்லையா, கண்டிப்பாக ஸ்டேஷனுக்கு தான் அழைச்சிட்டு போகணும். ஹீரோவை பார்க்கவே அப்பாவி மாதிரி இருக்காரு. இவர் எப்படிடா கொலை பண்ணாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஆச்சரியம். ஹீரோ ஸ்டேஷனில் தான் இருக்கார் இல்லையா, இனிமேல் நீ மாஸ்க் மேன் சொல்கிற எதையுமே பண்ணக்கூடாது, இனிமேல் நாங்கள் டீல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஃபோன்லாம் வாங்கி வச்சுட்டு லாக்கப்பில் விட்டுடுறாங்க. அங்கே ஹீரோவா அழுதுகிட்டே இருக்காரு. இதை பார்த்த கான்ஸ்டபிளை பாவம்னு சொல்லிட்டு ஒரு சாப்பாடு வாங்கி தராரு. அந்த சாப்பாடுக்குள்ளேருந்து ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. என்னடான்னு சொல்லி பொட்டணத்தை திறந்து பார்த்தா உள்ள அவங்க அம்மாவோட விரல் இருக்குங்க. இதை பார்த்து அவர் ஷாக் ஆகிடுறாரு. சாப்பாட்டுக்கு இடையில ஃபோன் வேற ஒன்று மறைச்சி வச்சுருக்காங்க. அதில் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஹீரோவை எடுத்து பேசினா மாஸ்க் மேன் தாங்க பேசுகிறாரு. ஹீரோவா அழுகுறாரு. நீ சொன்ன மாதிரி தான் நான் கொலையை பண்ணிட்டேன்ல, எங்கள் அம்மாவையும் தங்கச்சியையும் விட்டுருன்னு சொல்ல,
ஒரு கொலை பண்ணிட்டு 2 பேர கேட்டா நான் எப்படி விடுவேன்? நீ இன்னொரு கொலை பண்ணா தான் நான் விடுவேன்னு சொல்லி மாஸ்க் மேன் கேட்க, ஹீரோவும் நான் ஸ்டேஷன்ல இருக்கேன். என்னால எப்படி இன்னொரு கொலைய பண்ண முடியும்னு கேட்க, அந்த சாப்பாட மிச்சம் வைக்காம சாப்பிடு. மீதிய நான் சொல்றேன்னு சொல்ல, வேற வழி இல்லாம நம்ம ஹீரோவும் அந்த சாப்பாட மிச்சம் இல்லாம சாப்பிட்டுறாரு. இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்த நம்ப சரத்குமார் உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி ஹீரோவ ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போறாரு. அந்த ஹாஸ்பிட்டலோட டீன் வேற யாரும் இல்லங்க, நம்ம கௌதம் மேனன் தான். ஸோ சாப்பாட்டுல ஏதோ கலந்து வச்சிருக்கனால தான் ஹீரோக்கு மயக்கம் வந்துருச்சு. அந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்க. பத்தாததுக்கு போலீஸ் ஆஃபீசர்ஸ் எல்லாருமே அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள தான் இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வார்டுக்குள்ள போய் பார்த்தா, நம்ம ஹீரோவ காணோம். பத்தாததுக்கு அந்த ஹாஸ்பிட்டலோட டீனான கௌதம் மேனனையுமே காணோம். ஹீரோ தான் கௌதம் மேனன கடத்திட்டாரான்னு பார்த்தா, இல்ல அவர் தான் மயக்கத்துல இருந்தார் இல்லையா? அப்ப கௌதம் மேனன் தான் ஹீரோவ கடத்திக்கிட்டு எங்கேயோ அழைச்சிட்டு போறாருன்னு சொல்லிட்டு சரத்குமார் கரெக்ட்டா கண்டுபிடிச்சிடுறாரு. கௌதம் மேனன் ஏன்டா ஹீரோவ கடத்தணும்னு பார்த்தா, கௌதம் மேனனோட பையன மாஸ்க் மேன் கடத்தி வச்சுக்கிட்டு, ஹீரோவ இந்த இடத்துல கொண்டு வந்து விட்டா தான் நான் உன் பையன விடுவேன்னு சொல்லி மிரட்டியிருக்காரு. அதுக்காக தான் ஹீரோவ கடத்தி கொண்டுட்டு போயிட்டுருக்காரு மாஸ்க் மேன் கிட்ட. இது எல்லாத்தையுமே நம்ப கௌதம் மேனன் மூலியமா ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இங்க நம்ப சரத்குமார் பயங்கரமா இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ப அவன ஃபுல்லா கண்காணிக்கிறோம்னு தெரிஞ்சும், அவன் ஏன் இந்த சிட்டிக்குள்ள நான் இல்லன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ற மாரி ஒரு வீடியோவ ஹீரோக்கு அனுப்பணும். ஒருவேள நம்ம இந்த சிட்டிய விட்டு வெளில போயிட்டோம்னு நம்மள நம்ப வைக்கிறதுக்காக கூட இருக்கலாம். நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாரி அவன் அந்த 20 கிலோமீட்டர் ரேடியஸ்ல தான் இருக்கணும். அந்த 20 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருக்க மூடப்பட்ட ஃபேக்டரிஸ் எல்லாத்தையுமே போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் ஒரு முடிவெடுக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஹீரோவும் கௌதம் மேனனும் மாஸ்க் மேன் சொன்ன அந்த இடத்துக்கே வந்துடுறாங்க. மாஸ்க் மேன் இப்போ லைவ்ல தான் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ கௌதம் மேனனோட பையனையும் அதே மாரி ஒரு லேசர் லைடு கொஞ்ச நேரத்துல வந்து கட் பண்ற மாரி ஒரு செட்டப்ல வச்சிருக்காரு. அதே மாரி தான் ஆக்ஸிஜனே கிடைக்காத ஒரு பாக்ஸ்க்குள்ள ஹீரோவோட அம்மாவையும் தங்கச்சியும் வச்சிருக்காங்க. உங்களுக்கு டைம் 10 நிமிஷம் தான் இருக்கு. நீங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு யார் உயிரோட இருக்கீங்களோ அவங்களோட குடும்பம் தான் காப்பாத்தப்படும்னு சொல்லிட்டு மாஸ்க் மேன் சொல்றாரு. ஹீரோவும் கௌதம் மேனனும் இதெல்லாம் எதுக்காக பண்ற? ஏன் இதெல்லாம் பண்றேன்னு சொல்ல, இப்பதாங்க மாஸ்க் மேன் ஒரு ஃப்ளாஷ்பேக்க சொல்றாரு. உங்களுக்கு டாக்டர் அனிதாவ தெரியுமான்னு கேட்க, நம்பளோட டாக்டரோட ஃபேஸ் லைட்டா மாறுது. மேபி அனிதாவ அவருக்கு தெரிஞ்சிருக்கும் போல. ஆக்சுவலி அனிதா நம்ம கௌதம் மேனன் டீனா இருக்க அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் டாக்டரா வேலை பார்த்துருப்பாங்க. அது வந்து ஒரு கொரோனா டைமு. நெறைய ஹாஸ்பிட்டல்ல வந்து ஆக்ஸிஜன்லாம் பத்தலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? அதுல வந்து இதுவும் ஒரு ஹாஸ்பிட்டல். நெறைய பேருக்கு ஆக்ஸிஜன் பத்தாம இறந்து போயிருப்பாங்க. அதனால இத ஒரு வீடியோவா எடுத்து அந்த அனிதா டாக்டர் வந்து Facebookல எல்லாம் அப்லோட் பண்ண, இது ரொம்பவே வைரல் ஆகுது. இதனால பொலிட்டீஷியன்ஸ்லாம் என்ன அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இப்ப தானே அனுப்புனோம். பத்தலங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு 20 கேஸ் சிலிண்டர் அனுப்புறாங்க. அனிதாக்கோ எப்புட்றா இந்த கேஸ் சிலிண்டர்லாம் நம்மள்ட்ட இல்லாம போகுது, பத்தாம போகுதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் பார்த்தா, அங்க கவர்மெண்ட் அனுப்புற கேஸ் சிலிண்டர் எல்லாத்தையுமே வண்டியில ஏத்தி அவரு ஒரு 2, 3 பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்திட்டு இருப்பாரு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறாரு. இதெல்லாம் ஒரு வீடியோவா ஷூட் பண்ணி கௌதம் மேனனே வந்து மிரட்டுறாங்க நம்ம அனிதா. இந்த மாரிலாம் மிரட்டுனா அவரு சும்மா இருப்பாரா? அதுவும் கையில வீடியோ ஆதாரம் வேற இருக்கு. அந்த ஸ்டார்ட்டிங் சீன்ல ஒரு ரவுடி இறந்து போனாரு இல்லையா? அந்த ரவுடிய கனெக்ட் பண்ணி இவள போட்டு தள்ளணும்னு டீல் பேசிடுறாரு. அந்த வில்லன் டீம் அனிதாவோட அப்பார்ட்மெண்ட்டுக்கே போய் அத்தன பேர் முன்னாடி அடிச்சே கொன்றுப்பாங்க. இவங்க ஹெல்ப் கேட்டுமே அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்க யாருமே ஹெல்ப் பண்ண வந்திருக்க மாட்டாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்கவங்க நேம் எல்லாம் எழுதி போட்டு ஒரு பேர சூஸ் பண்ண, அதுல தான் நீ மாட்டுன. ஏன் நீ கூட ஹெல்ப் பண்ணலையா? மேன் ஹீரோ கிட்ட கேட்க, நான் அந்த நேரத்துல வீட்லயே இல்ல சார்ன்னு சொல்றாரு. ஆளுக்காளு ஒரு காரணம் மட்டும் வச்சிருக்கீங்களே. இப்போ போனது ஒரு புனிதமான உயிரு. அதுக்காக உங்கள சும்மா விட மாட்டேன். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் நவுன்னு சொல்ல 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. இதுக்கிடையில சரத்குமார் சைடுல மூடப்பட்ட ஃபேக்டரிஸ்லாம் போய் ரைடு விட்டுட்டு இருக்காரு இல்லையா? அதுல ஒரு ஃபேக்டரியில மாஸ்க் மேன் இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாரு. ஆனா என்ன சரத்குமார் வரதுக்குள்ள மாஸ்க் மேன் எஸ்கேப் ஆயிடுறாரு. ஆனா டாக்டரோட பையனையும் நம்ம ஹீரோட ஃபேமிலியும் சரத்குமார் காப்பாத்திடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ தான் 2 கொலை பண்ணவங்கள எப்படி விடுவாங்க? ஸோ கேஸ் கோர்ட்டுக்கு போகுது. ஹீரோ ஆனா இதெல்லாம் வேணுக்குன்னே பண்ண இல்லையா? தற்காப்புக்காக தான் பண்ணாருன்னு சொல்லிட்டு குறைந்தபட்ச தண்டனையா 1 வருட ஆயுள் தண்டனைன்னு சொல்லிடுறாங்க. ஸோ இப்ப ஜெயில்ல தான் இருக்காரு. ஜெயில்ல இருக்க ஹீரோவ ஒரு ஃபைல எடுத்துக்கிட்டு நம்ம சரத்குமார் பார்க்க வராரு. என்ன பிரச்சனைன்னா, இங்க தாங்க ஒரு பெரிய ட்விஸ்ட்டே. அந்த மாஸ்க் மேன கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அத ஒரு பக்கம் போலீஸ் தேடிட்டு இருக்கட்டும். நான் வந்தது வேற விஷயத்துக்காக தான். உங்க அம்மாவோட விரல் ஒண்ணு வெட்டப்பட்டு வந்தது இல்லையா? நாங்க அத ரிப்போர்ட்டுக்காக அனுப்புனப்ப, அதுல வலி தெரியாம இருக்க மயக்க ஊசி போட்டு தான் வெட்டியிருக்காங்க. ஒருவேளை உங்க அம்மாவே கூட விருப்பப்பட்டு வெட்டியிருக்கலாம். உங்க அம்மாக்கும் மாஸ்க் மேனுக்கும் லிங்க் இருக்கலாம்னு சொல்லி பேச, நம்ம ஹீரோ வந்து டென்ஷன் ஆகுறாரு. என்ன சார் இப்படி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு.
அது மட்டும் இல்லாம இறந்து போன அந்த அனிதாவ பத்தியும் நாங்க விசாரிச்சோம். அந்த பொண்ணு உனக்கு ஆப்போசிட்ல இருக்க அபார்ட்மெண்ட்லயே தான் இருந்துச்சாமே, உங்க கூட கூட ரொம்ப க்ளோஸாமே அப்படின்னு விசாரிக்கப்பதாங்க ஹீரோ பேலன்ஸோட ஃப்ளாஷ்பேக் சொல்றாரு. அனிதா வந்து ஹீரோவோட ஃபேமிலியுமே குடும்பத்துல ஒரு ஆள் மாரி நல்லா பழகுவாங்க. அந்த கொரோனா டயத்துல நான் அந்த அனிதா வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டல்ல தான் ஹீரோவோட அப்பாவுமே கொரோனாவால பாதிக்கப்பட்டு அட்மிட் ஆயிருப்பாரு. நார்மல் வார்டுல இருக்க ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு ஆக்ஸிஜன் பத்தாம ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. இதுல ஐசியூல இருக்க ஹீரோவோட அப்பா என்ன பண்ணுவாரு, 2 உயிர் போராடிட்டு இருக்குமா, எனக்கு எது ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவரோட ஆக்ஸிஜன அந்த பொண்ணுக்கு வைக்க சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோவோட அப்பா இறந்திருப்பாரு. ஸோ ஹீரோட அப்பா இறந்தனால எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவரோட பாடிய பார்க்க போயிருந்திருப்பாங்க. அபார்ட்மெண்ட்ல அந்த நேரத்துல தான் ரவுடி வந்து அனிதாவ கொன்றுப்பாங்க. அது மட்டும் இல்லாம, இந்த மாஸ்க் மேனுங்கிறது வேற ஆள் கிடையாதுங்க. அது நம்ம ஹீரோ தான். ஹீரோவால அவங்க அப்பாவோட இழப்பையும் தாங்கிக்க முடியல. அனிதாவோட இழப்பையும் தாங்கிக்க முடியல. இந்த வீட்டிலேயே இருக்க வேணாம்னு சொல்லிட்டு இடத்த காலி பண்ணி போயிடுறாங்க. 2 வருஷமா ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. அதாவது இவங்க அப்பாவும், அனிதாவும் இறந்ததுக்கு காரணமான அந்த ரவுடியையும் சரி, அந்த ஹாஸ்பிட்டல் டீனையும் கொல்லாம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு ஸ்கெட்சா பார்த்து அணு அணுவா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோ கிட்ட மாஸ்க் மேன் லைவாலலாம் பேசிக்கிட்டு இருந்தான்னு பார்த்தா, அது எல்லாமே ஆல்ரெடி ஷூட் பண்ண வீடியோஸ் தான். எந்தெந்த நேரத்தில எந்தெந்த வீடியோவ ப்ளே பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்கும், தங்கச்சிக்கும் ஹீரோ சொல்லிக் குடுத்துருப்பாரு. ஆக்சுவலி இது எல்லாத்தையுமே குடும்பமா சேர்ந்து பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே சரத்குமார் கண்டுபிடிச்சிட்டாரு. எவிடன்ஸ் எல்லாம் இதில இருக்கு. உன்னைய மாட்டி விடணுங்கிறது என் நோக்கம் கிடையாது. ஆனா இதையே இதா வச்சுக்கிட்டு நீ திரும்ப திரும்ப தப்பு பண்ணீன்னா, நான் கண்டிப்பா உன்னைய அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போறாரு. இதோட இந்த படமும் முடியுது. என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் புடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்து இந்த மாதிரியான சுவாரஸ்யமான படங்கள நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். தேங்க் யூ ஸோ மச்.